ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியான கம்பஞ்சோறு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலத்தில் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சிறுதானிய ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது முழு கம்பை வச்சு கம்மஞ்சோறாக்கி அதிலிருந்து கம்மங்கூழ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த கம்மங்கூழ் கூட நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய மோர், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தான் குடிக்க போகிறோம். அதனால் இந்த கோடையில் நம்ம உடம்பு உஷ்ணம் ஆகாமல் நல்ல குளுமையோடு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 100 கிராம் போல் கம்பு எடுத்திருக்கோம். இந்த கம்பு வந்து ஒரு சிறுதானிய வகை. இது வந்து பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த கம்பை வந்து நம்ம 3 வாட்டியாவது நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதில் நிறைய தூசி இருக்கும். நம்ம 3 வாட்டி நல்லா கழுவினா தான் அந்த தூசி போயிடும், அந்த மேலே இருக்க தோலெல்லாம் போயிடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் வச்சுடுங்க. தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்த பிறகு அதை மிக்சியில் பல்ஸில் போட்டு அதை ரவை மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. பல்ஸில் ஒரு 2 தடவை போட்டாலே போதும். இந்த மாதிரி ரவை மாதிரி வந்துடும். தண்ணியே இல்லாமல் நம்ம வடித்து எடுத்தோன்னே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம வந்து கம்பு அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 5 கப் தண்ணியில் வந்து 2 கப் போல் தண்ணியை இந்த நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த ரவை, கம்பு ரவையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாவது அதை நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் ஊறிச்சுனா போதும். அதுக்கப்புறம் மீதி நம்மக்கிட்ட ஒரு 3 கப் போல் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து குக்கரில் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்தோன்னே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கம்பு, அதையும் வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்க்க போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் இந்த கம்பை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரைப்பதம் வெந்துடும். இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரைப்பதம் அளவுக்கு வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு விசில் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 4 விசில் கூட வச்சுட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். இப்போ வந்து ஸ்டீம் நல்லா அடங்கின பிறகு நம்ம வந்து திறந்து பார்ப்போம். பார்த்தா அந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு இந்த மாதிரி குழன்னு அதை வந்து நல்லா கிளறி விடுங்க. வந்து கம்பு வேக வைக்க நம்ம நிறைய தண்ணி 5 மடங்கு தண்ணி சேர்த்து தான் வேக வைக்கணும். ஏன்னா கம்பு வந்து நல்லா தண்ணியை உள்வாங்கி வேகும். கம்மியாக நம்ம வந்து தண்ணி விட்டுறக்கூடாது. அதை வந்து கூழாக தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதை நல்லா மூடிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்கும். இது வந்து நல்லா ஃபுல்லாக ஆறுறதுக்கு வந்து ஒரு 6 மணி நேரமாவது ஆகும். ஸோ இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். எந்த சைஸ் உருண்டை உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போது இது வந்து உருண்டை எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். இது வந்து நல்லா புளிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஆகும். அதனால் இதை புளிக்க வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா புளிச்சிருக்கு.
இப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த புளிச்ச தண்ணியையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒரு உருண்டையை எடுத்து அதை நல்லா வந்து நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து மோர் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த சுவை எப்படி இருக்கும்னா நல்லா அந்த கம்பெல்லாம் நல்லா புளிச்சு அந்த மோரோடு சேர்ந்து அந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதோட சுவை தெரியும். அவ்வளோ ஹெல்த்தியானது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும் அது. இந்த மோரும் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட்டாலே இது வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும். வேணும்னா நம்ம கூட வந்து சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், மாங்காய் ஊறுகாய் இதெல்லாமுமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து இதை நம்ம புளிக்க வச்சு சாப்பிட்றனால சம்டைம்ஸ் ஒத்துக்காமல் போனாலும் போகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கம்பு சோறு வந்து கிண்டிட்டு ஆற வச்சு உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி மோர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சூடான கம்பஞ்சோறு நம்ம இறக்குறோம்ல, அதில் நெய் போட்டு சர்க்கரை போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கூட குக்கர்லேருந்து எடுத்தோன்னே அந்த கம்பஞ்சோரோட நம்ம மொச்சக்கொட்டை குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு ஏற்ற இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் முன்ன சொன்ன மாதிரி சாப்பிட்டா தான் இதோட டேஸ்ட் தெரியும். அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.